ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உறவுகளால் தான் எல்லா பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் வரும் என்பதை உறவு நெருக்கமும் இணக்கமும் இருந்த அந்த காலத்திலேயே படமாக எடுத்திருக்காங்க. உறவு, காதல், திருமணம், சொத்து என்பதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமே நடத்தியிருக்காரு இயக்குனர் கே. சங்கர் அவர்கள். ஆண்டுகள் விறுவிறுவென ஓடிக்கொண்டே இருந்தாலும் இந்த படத்தின் தாக்கத்தையும் மறந்துவிடவே முடியாது. அந்த வகையில் 1962ஆம் ஆண்டு வெளியான படம் தான் பாதகாணிக்கை. ஆனாலும் வாழ்க்கையும் உறவு பிணக்குகளும் காதலும் ஏமாற்றமும் திருமணமும் எதிர்பார்ப்பும் காசு பணமும் சொத்தும் எப்போதுமே மாறாது தானே. அப்படி ஒரு பிக்கல் பிடுங்கல் விஷயத்தை தான் பாடமாக சொல்லாமல் படமாக நம் கண்ணுக்கு முன்னே தந்திருக்காரு இயக்குனர் கே. சங்கர் அவர்கள். உள்ளுக்குள்ள அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல்களையும் பிணக்குகளையும் உறவுகளுக்குள் வைத்துக்கொண்டு கதை பண்ணியிருப்பதும் அதை படமாக்குவதும் லேசுப்பட்ட விஷயமா என்ன? MS சோலைமலை கதை வசனம் எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் பாடல்களை எழுத மெல்லிசை மன்னர்கள் இசையமைச்சிருப்பாங்க. தம்புவின் ஒளிப்பதிவு கருப்பு வெள்ளை படத்தை கண்களில் ஒற்றிக்கொள்ளும்படியாக அமைஞ்சிருக்கும். பாதகாணிக்கை படத்தின் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SP சுப்பையாவுக்கு முதல் தாரம் இறந்து போயிடுறாங்க. அவருக்கு அசோகன், ஜெமினி என 2 மகன்கள். 2ஆம் தாரமாக வந்த MV ராஜம்மா தான் தாய் என பாசம் காட்டி வளர்க்குறாங்க. சுப்பையாவின் முதல் தாரத்தின் சகோதரர் MR ராதா, ஹீரோக்களின் தாய்மாமன். இவருக்கு விஜயகுமாரி மகள், சந்திரபாபு மகன், இன்னொரு மகளும் உண்டு. மனைவி CK சரஸ்வதி. MV ராஜம்மாவின் சகோதரர் மகள் சாவித்ரி. ஆக ஜெமினி கணேசனுக்கு சாவித்ரியும் முறைப்பெண், விஜயகுமாரியும் முறைப்பெண். அசோகனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இறந்து போயிடுறாங்க. இவரின் மகன் மாஸ்டர் கமலஹாசன் எப்படியாவது தன் 2 மகள்களையும் அவர் வீட்டில் திருமணம் செய்து கொடுத்து சொத்துக்களை அபகரித்துவிட வேண்டும் என்பது MR ராதாவின் வில்லத்தன பிளான். விஜயகுமாரி ஜெமினியை விரும்புவாங்க. ஆனால் ஜெமினியோ சாவித்ரியை விரும்புவார். ஒரு கட்டத்தில் அசோகனுக்கும் MR ராதாவின் மகளுக்கும் திருமணம் நடக்கும். அதையடுத்து அவரின் வில்லத்தனமும் ஆரம்பமாகுது. MR ராதாவின் குணத்தை புரிந்திருக்கும் SV சுப்பையா தன் காலத்திற்கு பிறகு சொத்துக்கள் மொத்தத்தையும் சூறையாடிடுவாங்க அப்படின்னு பயந்து சொத்துக்களை தன் மனைவி பெயரில், அதாவது 2ஆம் மனைவி பெயரில் அசோகன் ஜெமினியின் சித்தி பெயரில் எழுதி வச்சிருவாங்க. இந்த விஷயம் தெரிந்ததும் வீடே கலவரமாயிடும். அசோகன் MR ராதாவின் வீட்டுக்கே சென்றுடுவார். துக்கித்து போயிருக்கு அந்த வீடே. ஒரு பக்கம் விஜயகுமாரியை திருமணம் செய்ய மறுக்கிறார் ஜெமினி. இன்னொரு பக்கம் சொத்துக்கள் அசோகனின் பெயரில் எழுதலை. போதாத குறைக்கு MV ராஜம்மாவின் சகோதரர் மகள் சாவித்ரிக்கு திருமணம் செய்து வைக்கவே நினைக்கிறாங்க அப்படின்னு கோபம். சொத்து விஷயம் கோர்ட்டுக்கு போக முடிவு செய்யப்படுகிறது. இதில் நொந்து போகிறார் SV சுப்பையா. ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து, சொத்து பஞ்சாயத்து. இதில் தீர்ப்பு சொல்லும்போது சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனால் அவன் பையனே இல்லை, அப்படி ஒரு நிலைமை வந்தும் உயிரோடு இருந்தால் அவன் அப்பனே இல்லை என்று சொல்லியிருப்பார் சுப்பையா. இதில் அந்த அப்பாவும் மகனும் சேர்ந்து விடுறாங்க. இதெல்லாம் நினைவுக்கு வந்து இம்சை பண்ணும். அதே போல் MR ராதாவின் பேச்சை கேட்டு நடந்து கொண்டாலும் மன உளைச்சலோடும் கவலையுடனும் இருப்பார் அசோகன். கோர்ட்டுக்கு கிளம்பும் வேலையில் வாசலுக்கு வருவாங்க 2 பேரும். நெஞ்சு வலி வந்து மயங்கி சரிவார். அப்படியே இறந்தும் போயிடுறாரு SV சுப்பையா அவர்கள். SV சுப்பையா இறந்து போகிறத பார்த்து அசோகன் ஓடி வருவார். அப்படி ஓடி வரும்போது லாரியில் அடிபட்டு காலையும் இழந்துடுறாரு. ஆஸ்பத்திரியிலிருந்து கிளம்பி தற்கொலை செய்து கொள்ள முனைவார் அசோகன். அவரை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார் ஜெமினி. மனம் திருந்திய அசோகன் ஆனால் மனம் மாறாமல் மகளை அனுப்பாதிருக்கும் MR ராதா. இந்த நிலையில் ஊரில் இருக்கும் சாவித்ரியின் அப்பா படுத்த படுக்கையாக கிடப்பார். இங்கே கால் இழந்த அசோகனுக்கு அவன் மனைவி வர வேண்டுமெனில் விஜயகுமாரியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று MR ராதா கண்டிஷன் போட அசோகனின் கஷ்ட நிலையை மாற்ற வேண்டி தன் அண்ணன் மகள் சாவித்ரியை விட்டு கொடுப்பார் ராஜம்மா. விஜயகுமாரியை திருமணம் செய்து கொள்ள ஜெமினியை வலியுறுத்துவாங்க. ஒரு வழியாக மனமே இல்லாமல் சம்மதிப்பார் ஜெமினி. அங்கே சாவித்ரியின் அப்பா இறந்து போயிடுறாரு. தன் எதிர்காலத்தையொட்டி துணையே இல்லாத சாவித்ரி அங்கே வருவாங்க. திருமண ஏற்பாடுகள் நடப்பதை பார்ப்பாங்க சாவித்ரி. அதிர்ந்து போயிடுவாங்க. பிறகு சூழ்நிலை புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க தயாராகிடுவாங்க சாவித்ரி அவர்கள். அவரின் மனதை விஜயகுமாரி அறிந்து கொள்வார். அப்போது தாத்தா இல்லையே என வருந்துவார் சின்ன பையன் கமல். போய் ஆற்றுல குதி, உங்கள் தாத்தா கிட்ட போகலாம் என்று MR ராதா சொல்ல ஆற்றில் குதிக்க ஓடுவார் கமல். இதை அறிந்து ஜெமினியும் ஓடுவார். விஜயகுமாரி தற்கொலைக்காக ஓடுவாங்க.
அங்கே கமலை நிறுத்தி விஜயகுமாரி கேட்க, கமல் விவரம் சொல்ல, கமலை காப்பாற்ற விஜயகுமாரி ஆற்றில் குதிக்க, இருவரையும் காப்பாற்றுவார் ஜெமினி. இறுதியில் எல்லா விவரமும் சொல்லி இருவரையும் சேர்த்து வைத்துவிட்டு இறப்பார் விஜயகுமாரி. எல்லாரும் ஒற்றுமையுடன் வாழத் தொடங்குவாங்க என்பதுடன் நிறைவடையும் இந்த திரைப்படத்துடைய கதை. மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பில் இந்த பாத காணிக்கை திரைப்படத்தில் இடம் பிடித்த வெற்றி பாடல்களில் ஒன்று தான் காதல் என்பது எதுவரை என்று தொடங்கும் பாடல். பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா, ஜே.பி. சந்திரபாபு, எல்.ஆர். ஈஸ்வரி ஆகியோர்கள் இணைந்து பாடிய அற்புதமான பாடல் தான் இது. திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமான பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. படத்தில் இந்த பாடல் ஜாலியான பாடலாகவும் கவலைகளை மறந்து மனதை லேசாக்கும் பாடலாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.